தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 21 இறைவார்த்தைகள் 23 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தா மனிதம் இருந்தா என்று அவர் கேட்டார். அவர் விண்ணகத்தில் வந்தது என்பமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதனிருந்து என்பமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவனாக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் அளித்தார்கள். அவரும் அவரிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இந்த டிசம்பர் மாதத்துடைய 15ஆம் நாளிலே பிரான்ஸ் நாட்டிலே பிறந்து வளர்ந்த புனித பெஸ்லே மேக்சின் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் சிறு வயதிலேயே தன்னுடைய வாழ்நாளிலே மிகுந்த பக்தி உணர்வோடும் இறை நம்பிக்கையோடும் வாழ்ந்தவர். ஏறக்குறைய 4-5 நூற்றாண்டுகளே அந்த பிரான்ஸ் தேசத்திலே இவர் சென்று அங்கே இருக்கின்ற ஒரு மடத்திலே இவர் சிலராக பணியாற்றுகின்றார். அதன் பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மடத்தில் இருக்கின்ற அந்த அதிபர் இறந்து விடவே மேக்சின் அங்கு ஒரு தலைமை அதிபராக அங்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அங்கு தலைமை குருவாக இருந்து அந்த மடத்தை வாழ்கின்றார். அந்த அளவுக்கு இவருடைய ஜப வாழ்வு, அருள் வாழ்வு அங்கிருக்கிற அனைத்து மக்களுக்குமே பசியை போக்குகின்றார். பஞ்சம் ஏற்படுகின்ற காலங்களிலே தங்களுடைய மடத்தில் இருக்கின்ற நிறைய பொருட்களை மக்களுக்கு எடுத்து தானியங்களை எடுத்து பகிர்ந்து கொடுக்கின்றார். அதைத்தான் இந்த மேக்சினுடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். பகிர்ந்த உள்ளம், ஒரு நல்ல ஒரு தலைமை பொறுப்பு இவருடைய வாழ்விலே மிகுந்த பணிவு நிறைந்த உள்ளத்தோடு, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இவர் வாழ்ந்திருக்கின்றார். இதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த நற்செய்தியிலே அதிகாரத்தை குறித்து கூறுகின்றார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அதிகாரம் அதிகாரம் அதிகாரம்தான். யாருடைய பேச்சிலும் சரி, இந்த மனிதனுடைய வாழ்விலும் சரி, எங்கு பவர் பவர் பவர், எங்கு அதிகாரம் இருக்கிறதோ அங்குதான் மனிதன் இன்றைக்கு வாழ முடியும். அது குடும்பத்திலே ஆரம்பிக்கிறது, வீடுகளில் ஆரம்பிக்கிறது, சமூகத்துக்கு வருகிறது, நாட்டுக்கு வருகிறது. எங்கும் நானா நீயா என்ற ஒரு பெரிய ஒரு போராட்டம். யார் இதை செய்வது? நீ எப்படி செய்கிறாய்? யார் உனக்கு இதெல்லாம்? உனக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள்? உனக்கு பின்னாடி யாரெல்லாம் உனக்கு வலிமை ஊட்டுகிறார்கள்? நீ எதை வைத்து போகாறு நீ வாழுகிறாய்? பார்ப்போம். இதுதான் இந்த மனிதனுடைய ஒரு வாழ்வாக இன்றைக்கு இருக்கிறது. பணி, தாழ்ச்சி, இதைத்தான் இயேசு இன்றைக்கு அதிகாரத்தோடு சொல்லுகின்றார். இதை நச்சதிலே பல இடங்களிலே பார்க்கிறோம். இயேசு அதிகாரத்தோடு தான் போதித்தார். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே படிக்கின்றோம். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எனக்கு அதிகாரமிக்கவராக இயேசு வாழ்ந்தார். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரத்தை இயேசு கொண்டிருந்தார். மார்க்கு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தும் அதிகாரத்தை இயேசு கொண்டிருந்தார். மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 39வது வசனம் தெளிவாக சொல்லுகின்றது. ஆக இயேசு தீமையை விரட்டும் அதிகாரத்தையும் கொண்டிருந்தார். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அருமையாக சொல்லுகிறது. தீர்ப்பளிக்கும் அதிகாரமுடையவராக இயேசு இருந்தார். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகின்றது. இவ்வாறு தன் வாழ் முழுமையாய் இயேசு எது பேசினாலும் சரி, எதை செய்தாலும் அவர் அதிகாரத்தோடு தான் செய்தார். ஆனால் அந்த அதிகாரம் இன்னைக்கு அவர் சீடர்கள், இன்னைக்கு தலைமை குருக்கள், எந்த அதிகாரத்தால் நீ இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்கிறார்கள். அப்ப இயேசு அவர்களுக்கு பதில் கூறவில்லை, மாறாக மாற்று ஒரு கேள்வியை வைக்கின்றார். அதுவாக நாம் நார்மலாக சாதாரணமாக நான் நினைப்போம், ஒரு கேள்வி கேட்டுவிட்டால் என்ன பதில் சொல்வது என்று. ஆனால் இங்கே நான் பார்க்கிறோம், இயேசுடைய வாழ்விலே கேள்வி கேட்கிறவர்களே ஒரு கேள்வியை வைத்து அவர்களை இயேசுடைய மடக்கி பிடிக்கிறார். தான் பார்க்கிறோம். யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாரே, அவர் எந்த அதிகாரத்தால்? மன்னகத்தில் இருந்தா விண்ணகத்தில் இருந்தா? அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்றே தெரியவில்லை. இயேசு இடத்திலே அவர் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். நிறைய குடும்பத்திலே பல கேள்விகளை நாம் கேட்கிற பொழுது சிலர் முழித்து கொண்டு இருப்பார்கள், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. தெரிந்தும்
தெரியாதவர்களாக இன்றைக்கு அநேக பேர் சொல்கிறார்கள். இது எவ்வாறு தலைமை குருக்கள், இன்றைக்கு மறைநூல் அறிஞர்கள் தெரிந்தும் அவர்கள் விடை தெரியும், இருந்தாலும் அவர்கள் அப்படியே மூடி மறைத்து எங்களுக்கு தெரியாது என்று சென்று விட்டார்கள். இன்றைக்கு அநேக பேர் குடும்பத்தில் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இன்றைக்கு சமூகத்திலே எந்த ஒரு பொறுப்பு நிலையை கூட இருக்கலாம். ஏதாவது ஒன்று கேட்கிற பொழுது ஒரே பதில், தெரியாது என்று சொன்னால் எந்த பிரச்சனையுமே கிடையாது என்று இன்னைக்கு நிறைய பேர் பின்வாங்கி விடுகின்றோம், மறுதளித்து விடுகின்றோம், ஒதுங்கி சென்று விடுகிறோம். அப்ப இயேசுடைய இந்த அதிகாரம் பணிக்காக, பணிவிடை பெற அல்ல, மாறாக பணிவிடை புரியவே வந்தேன், மாணவன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு விலையாக தன் உயிரை கொடுக்க வந்தார் என்று இயேசு சொல்லுகின்றார். அப்ப இயேசுடைய இந்த அதிகாரம் பணி, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல் போன்ற நற்பண்புகளால் கட்டமைக்கப்பட்டது. அதிகாரம் அரவணைக்கக்கூடியது. இந்த அதிகாரம் குடும்பத்திலே அன்பை கொடுக்கக்கூடியது. அதான் இன்றைக்கு குடும்பத்திலே பெற்றோராக இருக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளையோ எந்த ஒரு அதிகாரத்திலே அவருடைய அடக்குமுறைக்காக அல்ல, மாறாக தந்தையினுடைய அந்த அதிகாரம் தன் பிள்ளை பொறுப்போடு வளர வேண்டும், தன் பிள்ளை நல்வழிப்படுத்தப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீமைக்கும் சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அந்த அதிகாரத்தை அன்போடு பயன்படுத்துகிறார். அதைத்தான் நிறைய பேர் அதை புரிந்து கொள்ள முடியாமல் என்னை அடக்குகிறார்களே, என்னை இப்படி செய்கிறார்களே என்று சிலர் வழிதவறி செல்லக்கூடிய நிலையிலையும் இன்றைக்கு சமூகத்தில் கண்கூடாக இன்றைக்கு காண்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய இந்த ஒரு அதிகாரம் அன்பு நிறைந்த, பணிவு நிறைந்த, அரவணைப்பு மிக்க, இந்த மக்கள் எல்லாம் ஆயனில்லா ஆடுகள் போல இருக்கிறார்கள் என்று இயேசு பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார், கருணை நிறைந்த பார்வையோடு இருந்தார். அதைத்தான் இந்த 3ஆம் வாரத்தில் திருவருகை காலத்திலே மீட்பார் மெஸ்ஸியாவுடைய வருகை மகிழ்ச்சியினாராக கொண்டாடி இந்த வாரம் முழுமையாய் இயேசுடைய இந்த அன்பு, இயேசுடைய அரவணைப்பு, இயேசுடைய தாழ்ச்சி நம்ம ஒவ்வொருவருமே இந்த வாழ்க்கையில உயர்த்துவதற்கும் நாம் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக என்றும் வாழ இந்த நாள் முழுமையாய் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். அதிகாரம் என்பது பணிக்காக, அதிகாரம் என்பது தொண்டு ஆற்றுவதற்காக, அதிகாரம் என்பது அரவணைக்க என்ற நல்ல சிந்தனையை புனித பெஸ்லின் மேக்ஸின் வழியாக நீர் எங்களுக்கு கொடுத்தீர். ஆண்டவரே ஏசப்பா, இதோ நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக காயப்பட்டீர், எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர், எங்களுக்காக நீர் ஏழையாக தாழ்ச்சியோடு மாடரை குடிலிலே, மாட்டு தொழுவத்திலே எங்களுக்காக நீர் பிறந்தீர் ஐயா. உம்முடைய அந்த பணிவு நிறைந்த அந்த உள்ளம் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் அரவணைக்கின்ற சமூகமாக, அன்பு நிறைந்த சமூகமாக, ஒருவருடைய வளர்ச்சியிலே நாங்கள் பொறுப்புணர்வோடு நாங்கள் நடப்பதற்கும் என்னாலும் உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய வழி நடத்துதலும் இந்த திருவருகை கால 3ஆம் வாரத்திலே நீர் எங்களை என்னாலும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் என்றும் மகிழ்ச்சியோடு இருக்க பவுலடியார் பிலிப்பிய உடலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்வது போல ஆண்டவரில் மகிழுங்கள் என்று சொல்வது போல என்னாலும் நாங்கள் உம்முடைய அன்பிலே, உம்முடைய அரவணைப்பிலே நாங்கள் என்றும் எவ்வாறு இயேசுவோடு ஒன்றித்து வாழ்ந்தாரோ, நானும் தந்தையும் ஒன்றே என்று அந்த தந்தையுடைய அந்த அன்பிலே தன்னுடைய மக்களை வழிநடத்தியது போல இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவருமே நலமான சமூகத்தை படைக்க நாங்கள் என்றும் தாழ்ச்சியோடு வாழ உம்முடைய அந்த பிறப்பு விழும்பு காட்டக்கூடிய, சுட்டி காட்டக்கூடிய நற்பண்புகளை நாங்கள் என்னாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே எளிமையோடும் தாழ்ச்சியோடும் கீழ்ப்படுதலோடு நாங்கள் நலமான சமூகத்தை படைக்கக்கூடிய நல்வரத்தை இந்த நாள் ஒரு இனிய நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.